அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு மாடல் ஏசி இன்ஸ்டலேஷனுக்காக போயிருந்தோம். என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா பேனாசோனிக் தான். பேனாசோனிக்கில் நியூ மாடல் 26th மாடலு. கஸ்டமர் 110 ஏசி வாங்கியிருந்தாங்க. நம்ம போய் சைட்டை விசிட் பண்ணிவிட்டு அன்பாக்சிங் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்தோம். இது எங்கே சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடி பக்கத்தில் குன்றக்குடியில் என்ன ஃபேமஸ்னு உங்களுக்கு தெரியும். முருகன் கோயில் இருக்குது இங்கே, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இப்போ நம்ம அங்கே தான் இன்ஸ்டலேஷனுக்காக போயிருந்தோம். அது அடிவாரத்துக்கு கீழே தான் நம்ம ஒரு வீட்டில் ஏசி வாங்கியிருந்தோம். நம்ம அங்கே போய் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்தோம். இது உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க 26th மாடலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிசன் வந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பெருசாக எதுவும் டிசைன்லலாம் சேஞ்சஸ் இல்லை. அவுட்டோரில் மட்டும் சின்னதாக ஒரு சின்ன கிரில் பேக் சைடு மட்டும் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோவில் நான் காட்டுறேன். பின்னாடி மட்டும் ஒரு கிரில் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்காது. எதுக்கான ஃபியூச்சரில் நம்ம அவுட்டோரில் நாய்ஸ் வருது பார்த்தீங்கன்னா, அதுக்கான அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இது இன்டோர் அவுட்டோர் எல்லாமே சேம் தான். 110ல் இது 110ல் என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக EU12CKY. முன்னாடி நம்ம PKYன்னு வரும், இது CKY 5F. இதுதான் இந்த மாடலு. இது 5 ஸ்டார் இது 5Fன்னு வரும், 3 ஸ்டார்னா 3Fன்னு வரும். இது மெயினாக 26னா CKY, அது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இன்டோர் அவுட்டோர் கம்யூனிகேஷன் கேபிள் காப்பர் கிட்டு இது எல்லாமே இது 110னாலும் 3/8 குவார்ட்டர் பைப் தான் வரும். அதுதான் இதில் வர்றது. அடுத்து உங்களுக்கு இன்டோர் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எப்பவும் ப்ளூ கலரில் வரும். இது மட்டும் கொஞ்சம் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பார்க்குறக்கு லுக்காக நல்லாயிருக்கு. அப்புறம் 2 ஃபைன் ஃபில்ட்ரு நமக்கு அதில் ஆல்ரெடி 2 ஃபில்ட்ரு வரும்ல, அதெல்லாமே அதில் ஆல்ரெடி எப்பவும் உள்ளது தான். இதில் இன்டோர் கம்யூனிகேஷன் கேபிள், இன்டோர் 3 கோர் கேபிள் இதில் வராது. 3 கோர் கேபிள் மட்டும் நம்ம எப்பவும் போல் நம்ம தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதே போல் டேப்பு ஸ்டாண்டு இது எல்லாமே எப்போவுமே செப்பரேட் தான். இதில் நமக்கு நம்ம கிட்டு மட்டும் தான் இதில் கொடுப்பாங்க. இதில் இதில் ரிமோட் ஸ்டாண்டு கொடுத்துருவாங்க. பேட்ரி, இன்டோர் ஸ்க்ரூ, டேக்லாம் கொடுத்துருவாங்க. அதே போல் இன்டோர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது மெயினாக கோர் கட்டிங் பண்ணுங்கள். கோர் கட்டிங் பண்ணுறது ஸ்லோப்பிங் பேக் சைடு இருக்க மாதிரி. ஏன்னா நிறையா கஸ்டமர் கம்ப்ளைண்ட், வாட்டர் கம்ப்ளைண்ட் தான் நமக்கு சொல்லுவாங்க. அதனால் நம்ம மெயினாக நம்ம ஸ்லோப்பிங் வச்சு பண்ணுறது ஃப்யூச்சரில் வாட்டர் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். அதே போல் டெம்ப்ளேட் ஃபிக்ஸ் பண்ணுறதும் ஸ்பிட்டோடு வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கஸ்டமர் இது ஒயிட் டேப்பே போதும் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஒயிட் டேப்பே இப்போ போட்டு கொடுத்துட்றோம். மேக்ஸிமம் இப்போ கஸ்டமர் எல்லாமே ஒயிட் டேப் தான் விரும்புகிறாங்க. அதனால் ஒயிட் டேப்பே நம்ம போட்டு கொடுத்துறது. காட்டன் டேப் கேட்குற கஸ்டமர்களுக்கு மட்டும் தான் காட்டன் டேப் நம்ம ரெஃபர் பண்ணுறது. பேக் சைடு கஸ்டமர் சன் சைடு ஃப்ளாட்டாக இல்லைப்பா நீங்கள் ஸ்டாண்டில் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவுட்டோர் வைக்கும்போது நமக்கு சேக் ஆகிற மாதிரி இருக்குது சார், நம்ம ஸ்டாண்டில் வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஸ்டாண்ட்லேயே வச்சு கொடுத்துட்டோம். ஸ்டாண்டு நம்ம பேனாசோனிக் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போயிருந்தோம். கஸ்டமர் அதிலே வைக்க சொல்லிட்டாங்க. இன்டோர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே போல் இன்டோர் ஃபிக்ஸ் பண்ணதில் டெம்ப்ளேட் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்க செக் பண்ணிங்க ஒன்ஸு. செக் பண்ணிவிட்டு அதே போல் இன்டோர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்டோர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டில் உங்களுக்கு இதில் பேனாசோனிக் ஸ்டாண்டில் என்ன ஃபாஸ்ட்னர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 6 ஃபாஸ்ட்னர் கொடுத்துருவாங்க. இன்டோர் போல்டு, அவுட்டோர் போல்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. இதில் ஸ்டாண்டுக்கு போடுற எல்லாமே. அதே போல் ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுல மெயினாக நம்ம ஃபாஸ்ட்னரு ஆங்கர் ஃபாஸ்ட்னர் போடுற மாதிரி பார்த்துங்க. நார்மல் ஃபாஸ்ட்னர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிரிப்பிங் இருக்காது, பிடிங்கிடும்னா அது எப்படின்னா டைட் ஏற்ற கண்டிப்பாக நிற்காது. நம்ம அவுட்டோர் எடுத்து வச்சோன்னா கலல்ற மாதிரி கூட இருக்கலாம். அதனால் ஆங்கர் ஃபாஸ்ட்னர் போட்டோம் அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவுட்டர் விண்டோவில் தூக்கி வச்சு ஆன் பண்ணி டைட் பண்ணிவிட்டு பைப் லைன்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்டோர் ஆன் பண்ணிட்டோம். இன்டோர் ஆன் பண்ணும்போது கஸ்டமர் ஆல்ரெடி இன்னொரு ஏசி வச்சுருக்காங்க. நம்ம இருந்தாலும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அந்த எக்ஸ்ட்ரா உள்ள ஃபீச்சர்ஸ் மட்டும் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு கூலிங் மட்டும் செக் பண்ணி காட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருக்குது இல்லை வேறு எதனா இந்த அடுத்த வீடியோ புது மாடல் எதுவும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, வீடியோ எதுவும் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா கஸ்டமர் எனக்கு கால் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. அடுத்தடுத்து வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த ரிமோட்டில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த i8 மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ் i7 இருந்தது, இப்போ i8 கன்வெர்ட் ஆகி 8 வந்திருக்கும். அடுத்து மற்றது க்ளீனு, மற்ற ஆன் ஆஃப் எல்லாமே சேம் தான். அதில் காட்டுற மாதிரி HC, FC 80, 90, 60, 50, 40 இப்படி வரும். இதுதான் இப்போ நியூ மாடல் உள்ள அப்டேட்டு. இதில் எதனா டவுட் இருக்குன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.